ஃப்ரீலான்சிங் லீகலா இல்லீகலா? ஃப்ரீலான்சிங்லாம் பண்ணக்கூடாது, பண்ணால் ஜெயிலில் தூக்கி போட்டுருவேன் அப்படின்லாம் சொன்னாங்களா? கிரே ஏரியாவா? அப்படி இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணக்கூடாது. ப்ரோ, எனக்கு இன்னொரு டவுட்டு, ஃப்ரீலான்சிங் லீகலா இல்லீகலா? ஃபஸ்ட்டு உனக்கே இந்த டவுட் வருது. ஃப்ரீலான்சிங் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னல், ஸோ எல்லா சைடும் இது ஒரு லீகலான ஒரு விஷயம் தான். எப்படி ஆண்டர்ப்ரனர்ஷிப், எம்ப்ளாய்மெண்ட் ஒரு கரியர் ஆப்ஷனோ அதே மாதிரி ஃப்ரீலான்சிங் ஒரு கரியர் ஆப்ஷன் தான். உனக்கு எந்த டவுட் வந்தது? இல்லை, எனக்கு இல்லை, என் ஃப்ரெண்டு சொன்னால் அவள் கம்பெனியில் வந்து இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங்லாம் பண்ணக்கூடாது, பண்ணால் ஜெயிலில் தூக்கி போட்டுருவேன் அப்படின்லாம் சொன்னாங்களா? அப்படிலாம் இல்லைங்க. ஸோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும் போதே ஃப்ரீலான்சிங் பண்ணலாமா அப்படின்னா இது வந்து ஒரு கிரே ஏரியா. கிரே ஏரியாவா? ஆமாம். ஏன் அப்படின்னா நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறப்போ எம்ப்ளாயி ஆன்போர்டிங் அக்ரிமெண்ட், ஹெச்ஆர் பாலிசிஸ், ஆஃபர் லெட்டர் இதெல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக அதில் அந்த ஆன்போர்டிங் அக்ரிமெண்ட்டில் ஒரு 16-17 பக்கத்துக்கு இருக்கும். என்ன ஏதுன்னே படிக்காமல் எல்லா பக்கமும் சைன் போட்டிருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? ஸோ அதை வந்து அவங்கள மறுபடியும் அவருக்கு எடுத்து பார்க்க சொல்லுங்கள். அதில் இருக்கிற பாலிசிஸ் வந்து ஒரு கம்பெனிக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில கம்பெனிஸ் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு ஃப்ரீலான்சிங் ஆக்டிவிட்டீஸுமே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கிளாஸில் வந்து தெளிவாக போட்டிருப்பாங்க. அப்படி இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணக்கூடாது. அதே மீறி நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்கள் கம்பெனிஸ்க்கு தெரிய வருதுன்னா தே மே டெர்மினேட்டிவ் கம்பெனியிலேருந்து. ஸோ இன்னும் ஒரு சில கம்பெனிஸ் வந்து அந்த ஆன்போர்டிங் டாக்குமெண்ட்டில் எந்த மாதிரி கிளாஸ் வச்சுருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணலாம், ஆனால் உங்கள் காம்படிட்டருக்காக பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இன்னும் ஒரு சில கம்பெனிஸ் வந்து நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணலாம், ஆனால் கம்பெனிக்கிட்ட நீங்கள் இன்டிமேட் பண்ணிவிட்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிளாஸஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்ன கேட்டகரியில் நீங்கள் ஆன்போர்டிங் ஆகும்போது நீங்கள் சைன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஒருக்க பாருங்கள். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ரியாக்ட் டெவலப்பர். ஓகே, ரியாக்ட்டுங்கிறது உங்களோட ஸ்கில், கரெக்டாக? ஸோ ஒரு சில கம்பெனிஸ் வந்து நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் ஒர்க் தவிர வேறு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சில கம்பெனிஸ் நீங்கள் இப்போ உங்கள் கம்பெனி வந்து இப்போ ஃபினான்ஸ் டொமைனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபினான்ஸ் டொமைன்லேயே இருக்கிற இன்னொரு கம்பெனிக்கு அந்த சேம் ரியாக்ட்டுங்கிற ஸ்கில்லையோ இல்லை வேறு எந்த ஸ்கில்லையோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இதுவே நீங்கள் ஃபினான்ஸ் டொமைனுக்கு பதிலாக ஒரு எட்டெக் கம்பெனி இல்லை ட்ராவல் டெக் கம்பெனி அந்த மாதிரி ஒரு டெக் கம்பெனிஸ்க்கு நீங்கள் ரியாக்டிங்கிற ஸ்கில்லை நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சில கம்பெனிஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இன்னும் ஒரு சில கம்பெனிஸ் நீங்கள் எப்படி வேணாலும் ஃப்ரீலான்சிங் பண்ணலாம், ஆனால் யூ ஷுட் கெட் பர்மிஷன் ஃப்ரம் த கம்பெனி அப்படிங்கிற மாதிரி கிளாஸஸ் இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த எக்ஸாம்பிள் கொஞ்சம் பெட்டராக ரிலேட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ புரிஞ்சிருச்சு. பட் வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டே எங்களோட ஃப்ரீ டைமில் ஏன் கம்பெனி பண்ணக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க? இது ஒரு நல்ல கொஸ்டின். இதுக்கு கம்பெனி சைட்லேருந்து கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் என்னவா இருக்குது அப்படின்னா, பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் 30 டேஸ்க்கு சேலரி வாங்குறீங்களா இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற 20 டேஸ்க்கு மட்டும் சேலரி வாங்குறீங்களா? 30 டேஸ். 30 டேஸ். ஸோ இதே தான் கம்பெனியோட ஸ்டேட்மெண்ட்டாகவும் வருது. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற டைமுக்கு மட்டும் சேலரி கொடுக்குறதில்ல, இன்க்ளூடிங் ஒரு சாட்டர்டே சண்டேஸ் உங்களோட ஃபுல் டேக்குமே சேர்த்து தான் கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். அந்த சாட்டர்டே சண்டேஸ் நீங்கள் லீவ் எடுத்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ப்ரொடக்டிவாக உங்களுக்கான மீ டைம் எடுத்துக்கணும், நல்லா தூங்கணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ தட் ரிமைனிங் அந்த மண்டே டு ஃப்ரைடே வந்து உங்களால் ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் தே ஆர் கிவிங் அந்த அடிஷ்னல் சாட்டர்டே சண்டே 30 டேஸ்க்கான சேலரி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, இன்கேஸ் நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணுறீங்க, லேட் நைட் ஒர்க் பண்ணுறீங்க, சாட்டர்டே சண்டேஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் டே ஜாப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால உங்களோட டெய்லி ஜாபோட பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும். ஸோ அதனால தான் மோஸ்ட் கம்பெனிஸ் வந்து நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணக்கூடாது, ஈவன் தோ உங்களோட ஃப்ரீ டைமில் பண்ணாலும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சூப்பர். அப்போ நான் என் ஃப்ரெண்டை போய் அகைன் ஆன்போர்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ண சொல்கிறேன். வேறு லீகல் இஷ்யூஸ் எதுவும் இல்லையே? இல்லை, நீங்கள் தாராளமாக ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். பேஸ்ட் ஆன் உங்கள் கம்பெனி அக்ரிமெண்ட் மட்டும் இருக்க பார்த்துக்கோங்க. பட் டு பி இன் த சேஃபர் சைட் நீங்கள் கொஞ்சம் இந்த அக்ரிமெண்ட்னா என்ன, என்டிஏனா என்ன, டேக்ஸ் இருக்கா, ஜிஎஸ்டி இருக்கா, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணுமா, டிடிஎஸ்னா என்ன, ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம்.
இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சென்னை ஃப்ரீலான்சர்ஸ் கிளப்போட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.